நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, எல்லாம் சொல்லுவோம் உன்னதங்களிலே. இந்த வார்த்தையும் முடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. உன்னதங்களில் என்ன அருமையானவர்களே, ஆவி மண்டலத்திலே என்று அர்த்தம். கவனிங்க, தேவன் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 2 உலகங்கள் இருக்கிறது, தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய மக்கள் பாருங்க, சத்தியத்தை குறித்த தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். 2 உலகங்கள் இருக்கிறது. ஒன்று மாம்ச உலகம், நாம் பார்க்கிற இந்த உலகம். அடுத்தது ஆவி உலகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காணப்படாத ஒரு உலகம். அருமையானவர்களே, இந்த காணப்படுகிற இந்த உலகம் இது அநித்தியமானது. காணப்படாத அந்த உலகம் நித்தியமானது. வாசிங்க 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, அந்த ஆவி உலகம், காணப்படாத அந்த உலகம், அதை பற்றி வேதம் சொல்லும்போது நித்தியமானது என்று சொல்லுகிறது. கவனிங்க, காணப்படுகிற இந்த உலகம் மாறக்கூடிய ஒன்று, காணப்படாத அந்த உலகம் மாறாத ஒன்று. நம்ம பாருங்க, அந்த காணப்படுகிற உலகத்தையே சார்ந்து வாழுகிறதுனால பாருங்க, காணப்படாத உலகத்தை பற்றி நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கறது இல்லை.